ரொம்ப குரூரமான வயலன்ஸ், வன்முறை அதை அப்படி அப்படி போகுது. சினிமாவில் காட்டுகிற ஒரு விஷயம் தெருவுக்கு தெரு நடப்பதாக இருந்தால் இந்த நாடு எங்கே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் அந்த கோபம் வந்துச்சு உங்களுக்கு? வெற்றிமாறன் படத்தை நான் வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற கோபம்? கோபம் இல்லை, நம்ம தார்மீகமான கருத்து தான் அது. கோபம் இல்லை, என்னால் பார்க்க முடியறதில்ல சார். நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க, நீங்கள் வயசாயிட்டீங்க அப்படி சொல்ல. நான் சின்ன வயதில் கூட நான் அதெல்லாம் பார்த்ததில்லை சார். நமக்கான உணர்வுகள் இருக்கிறது. நம்மை மேம்படுத்துகிற விஷயத்தை நாம் கையாள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 10 வயதுக்குள்ளே நான் எவ்வளவோ புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறேன். நம்மை மேம்படுத்தாத விஷயங்கள் பார்க்க முடியாது. நான் நல்ல உணர்வுகளை கொண்டவன், அதனால் என்னால் அதை பார்க்க முடியலன்னு. இப்போ இந்த படங்கள்லாம் எதுவுமே மேம்படுத்தலையா? எந்த கருத்தையுமே நம்மகிட்ட கொடுக்கலையா? படிப்பினை சொல்லிக் கொடுப்பது வேறு, ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு வெளியில் அனுப்புவது வேறு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சினிமாவை ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். இல்லை, ரஞ்சித் அவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதனுடைய விஷயம் புரியணும். நாங்கள் அங்கிருந்து தான் கற்றுக்கொண்டோம். எந்த படமே உங்களுக்கு இருக்கலையா? சமீபத்தில் வந்து எந்த படங்களுமே உங்களுக்கு பெருசாக இருக்கல? இல்லை சார், பார்க்கும்படியான விஷயங்கள் எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப குரூரமான வயலன்ஸு, வன்முறை அதை அப்படி அப்படி போகுது. அதெல்லாம் ரோட்டில் நடந்தால் எவ்வளோ சட்ட சிக்கலாகும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் சினிமாவில் நடக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ரோட்லையோ தெருவில் நீங்கள் சினிமாவில் காட்டுகிற ஒரு விஷயம் தெருவுக்கு தெரு நடப்பதாக இருந்தால் இந்த நாடு எங்கே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு கற்பனை தானே சார்? கற்பனையாக தானே? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் மிலிட்ரிக்காரர்கள் கையில் இருக்கிற துப்பாக்கி பாதுகாப்பானது சார். அதே தீவிரவாதிகள் கையில் இருக்கிற துப்பாக்கி தவறானது இல்லையா? ஓகே, அதுதான்.